இன்றைக்கு மத்திய சர்க்கார் பட்ஜெட் கொண்டு வருது. அந்த பட்ஜெட்டில் நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் என்னவென்றால், உச்சநீதிமன்றம் ஒரு கமிட்டியை போட்டுருச்சு. டெல்லியில் விவசாயிகள் ஆண்டு கணக்கில் போராடியவர்களை வந்து காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜி, ரிட்டையர்டு ஜட்ஜி தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. மத்திய சர்க்காரும் கொடுத்துருச்சு, உச்சநீதிமன்றத்தையும் கொடுத்துருச்சு. 22/11/2024 கொடுத்துருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்கு? அரசு ஊழியருக்கு ₹100 சம்பளம் கொடுத்தா ஒரு ₹10 விவசாயி கொடுங்க. அவங்களுக்கு இப்போ 1000 மடங்கு சம்பளம் ஏற்றிட்டீங்க, விவசாயிக்கு 100 மடங்காக ஏற்றுங்க, 40 மடங்கு தான் ஏறி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அவர். கார்ப்பரேட் கம்பெனிக்கு 24 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிட்டீங்க, ஏன் விவசாயி இந்தியா முழுக்க விவசாயி வாங்கி 1 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ண மாட்டேங்கிறீங்க? அதையும் பண்ணுங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஆனால் மத்திய சர்க்கார் அதை கண்டுக்கவே இல்லை. அந்த ரிப்போர்ட்டை உச்சநீதிமன்றம் ஒரு கமிட்டியை போட்டு அந்த கமிட்டி போய் ரிப்போர்ட் கொடுத்தோம். மத்திய சர்க்கார் கண்டுக்கலைன்னா நாங்கள் வாழ்கிறதா சாவதாங்க தான் பிரச்சனை. நாங்கள் இந்த நாட்டினுடைய குடிமகனா இல்லை இந்த நாட்டினுடைய அடிமைகளாக விவசாயி தான் பிரச்சனை.